கொடுத்தாங்க. இன்னொரு பக்கம் வரமுனின்னு சக்தி வாய்ந்த ஒரு முனிவர் இருந்தாரு. எல்லாத்துலயும் சிறந்ததா இருந்த அவரு தனக்கு இணை யாரும் இல்ல அப்படின்ற தலைக்கணத்தோட இருந்தாரு. எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் தலைக்கணம் அப்படின்ற ஒண்ணு இருந்ததுன்னா மத்தவங்கள மதிக்கும் பண்பு இல்லாம போயிரும். அது மாதிரிதான் ஒரு நாள் அகத்திய முனிவர் அவர் ஆசிரமம் வழியா வரும்போது எருமை மாடு உருவத்துல போய் அவர்கிட்ட அவமரியாதையா நடந்துகிட்டாரு. இதனால கோபமான அகத்திய முனிவர், என்ன அவமானப்படுத்தின நீ, எருமையாக பிறப்பாய் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு. அந்த காலகட்டத்துல தனுன்ற அசுர அரசனுக்கு ரம்பன் கரம்பன் அப்படின்னு 2 மகன்கள் இருந்தாங்க. அவங்கள ரம்பன்ற அசுரன் கடுமையான தவத்துல இருந்தான். அவனோட தவத்தை மெச்சின அக்னி பகவான் அவன் முன்னாடி தோன்றினாரு. அவன் தனக்கு சர்வ வல்லமை பொருந்திய மகன் வேணும்னு கேட்டான். அவன் கேட்டதை தந்தருளி அக்னி தேவன், அசுர இளவரசனே, நீ கேட்ட வரத்தை அளித்தேன். நீ இங்கிருந்து சென்று முதலில் எந்த பெண்ணை கொண்டு ஆசை கொள்கிறாயோ அவள் மூலம் உனக்கு ஒரு மகன் பிறப்பான் அப்படின்னு சொல்லி மறைஞ்சாரு. உற்சாகத்தோட வந்த ரம்பன்